போட்டியில் கலந்துக்கிட்ட எல்லா ஜோடிக்கிட்டேயும் நடுவர்கள் கேட்குறாங்க. இந்த போட்டியில் கேள்வியாக கேட்குறோம், உங்கள் மாத வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுடைய ஜோடிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, நான் கேட்டது கிடையாது, ஆனால் என் சம்பளமும் நான் சொன்னது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரியே ரவியும் சொல்லிடுறாங்க. சொல்லி முடித்த உடனேவும் சரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எவ்வளோ வருமானம் வாங்குறீங்க, என்னென்ன விஷயத்துக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியும் ரவியும் நம்ம ஸ்ருதியும் சொல்கிறாங்க, நாங்கள் இவ்வளவு சம்பளம் வாங்குவோம், செலவுக்கு இவ்வளோ வச்சுக்கிறோம், வீட்டுக்கு இவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. ஸ்ருதி என் சம்பளத்தை நான் வச்சுக்கிருவேன், வீட்டுக்கு தேவையானது ஒரு 10,000 rupees தந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவியும் அதே மாதிரியே சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவும் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணிக்கிட்டேயும் மனோஜ்கிட்டேயும் போகிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்கும் போல் மனோஜ் நான் ஒரு தொழிலதிபர், நான் அதெல்லாம் சொல்ல முடியாது, அதுவும் பப்ளிக்கெல்லாம் சொல்ல முடியாது அப்படி இப்படின்னு ரொம்ப பில்டப்லாம் காட்டுறாங்க. காட்டினோடனே என்னடா இவன் இவ்வளோ பில்டப் காட்டுறானேன்னு நடுவர்லாம் சொல்கிறாங்க. அது எப்படி இருந்தாலும் நீங்கள் சொல்லி தான் ஆகணும், எவ்வளோ காசு வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அந்தான்னு திக்கி முக்கி அவங்க ரொம்ப கம்மியாக லோ பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மனோஜ். சொன்ன உடனே நடுவர்கள் மூஞ்சே ஒரு மாறிடுச்சு. இந்த காசு சொல்கிறக்கா இவனமோ பெரிய கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்கனாட்டாவும் லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கிறானாட்டாவும் பில்டப் காட்டிக்கிட்டு இருந்தேன், இது சம்பாதிக்கவா இவன் இப்படி பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ன உடனே ரோகிணி நான் 50,000 சம்பாதிக்கிறேன், அதில் 25,000 வீட்டுக்கு கொடுத்துருவோம் செலவுக்குன்ட்டு, மீதம் 25,000 என்னோடய இஷ்யூக்கு செலவு பண்ணிக்கிறேன் அப்படிங்காங்க. சொன்னோடனே உங்களோட இஷ்யூவா, அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது தான் நான் ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு, அப்புறம் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு செலவு, அந்த மாதிரிலாம் நிறையா செலவு சொல்கிறாங்க. சொல்லி முடித்த உடனே லாஸ்ட்டில் நான் அப்புறம் எங்களை பிளாக்மெயில் பண்ணுறவங்களுக்கு வேறு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது பிளாக்மெயில் பண்ணுறவங்களா அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே முத்துகிட்டையும் மீனாக்கிட்டேயும் கேள்வி கேட்க ஆரம்பித்தான். முத்துக்கிட்டேயும் மீனாட்டையும் கேள்வி கேட்டவுடனே மீனா நான் என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே மைக்கை வாங்கிட்டு முத்து சொல்கிறாங்க, இவ்வளோ சம்பாதிக்கிறா, அவளுக்கு வருமானமே மாதம் ஆனால் 10,000 வரும், 10,000 மேலே தான் வரும், ஆனால் ஒரு 20 ரூபாக்குள்ளே சம்பாரிச்சிருவா, டீ குடிக்கிற காசு, அப்புறம் சாப்பாட்டுக்கு, அப்போ அவங்க அம்மாவுக்கு ஒரு 1000 அவங்க தங்கச்சி படிக்கிறா அதுக்கு ஒரு 1000, தம்பிக்கு ஒரு 500, இந்த மாதிரிலாம் போச்சு, இந்த எல்லாருக்கிட்டேயும் கொடுத்தது போக மீதம் 3000 சில்லற இருக்கும், அதை நாங்கள் ரூம் கட்டுறக்காண்டி அவள் போட்டுருவா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரியேவும் மீனாவும் மைக்கை வாங்கிட்டு முத்து எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்களோ அவங்க எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. மீதம் காசு வந்தால் அதில் நாங்கள் உண்டியல் போடுவோம், ஏன்னா அது நாங்கள் ரூம் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிடுவோம். சொன்ன உடனே யாருமே கைத்தட்டாத மாதிரி இருக்கும். இவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடும், என்னடா இது நம்ம உண்மையை சொல்லியே கைத்தட்ட மாட்டேக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. உடனே மனோஜோ ரோகிணியும் மனோஜ் ரோகிணிகிட்ட சொல்லுவாங்க, ரோகிணி நான் தான் பெஸ்ட்டான ஆன்சர் சொல்லியிருக்கிறேன், நம்மளுக்கு தான் கைத்தட்டினாங்க பார்த்தியா, அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை பாரு, நம்ம தான் ஜெயிப்போம் ரோகிணி, கான்ஃபிடென்ட்டாக நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் கைத்தட்டுறாங்க. அவங்க கைத்தட்டுற பார்த்து எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நடுவர்கள் இதுதான் பெஸ்ட்டான ஆன்சரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட்டில் எழுதி வச்சுக்கிறாங்க. எழுதி வச்ச உடனேவா பிறகு அடுத்த ஒரு கேள்வியை கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க.